ஏ கண்ணு அக்கா, எங்கே போறீங்க? நில்லுங்க. ஏன் மேகி, நீ எப்போ வந்த ஊர்லேருந்து? அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிடச்சிருச்சுன்னு சொன்னேன், நீ எப்போ வந்த? ஏன்க்கா அதை கேட்க? அந்த ஊர் எனக்கு செட் ஆகலை, அதான் எல்லோரும் திரும்ப இங்கேயே வந்துட்டோம். எங்கே போனாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா? உனக்கு அப்படியாம்மா? நீ இங்கேயே வீடு கட்டி எல்லாம் இதாக இருக்கு. எங்களுக்கு அப்படியா? நாங்கள் பார்க்குற வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி தான் ஆகணும், நாங்கள் போய் தான் ஆகணும். மன்னிச்சிருமா, தெரியாமல் சொல்லிட்டேன். உன்கிட்ட வாயை கொடுத்தா ஜெயிக்க முடியுமா? ஆளை விடு. 2 பேர் சண்டையை போடுதா, முதல்ல நிறுத்துங்க. சித்து அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? இப்போ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஊருக்கு போனோமே, அந்த ஊரில் தான் சித்து அக்கா, அந்த அண்ணன் பிள்ளைகள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகுதுங்க. அவங்க ஜூஸ் கடை வச்சு நடத்துகிறாங்க. நல்லா இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில். எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அதை சொல்லுங்கக்கா, கடவுள் புண்ணியத்தில் அவங்க சந்தோஷமாக அங்கே இருக்காங்க, அதுவே நமக்கு போதும். சரி, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். என்ன? எனக்கும் தாண்டி வேலை இருக்குது, நானும் கூட வரேன். என்ன அவ்வளோரும் கிளம்புறீங்க? என்னங்க, நானும் வரேன். இந்த வர குப்பையாக அடக்கு, இப்போ தான் வந்து அள்ள போகிறாங்களோ. அங்கேயும் இப்படி தாங்க இருக்குது, எங்கள் தெருலையும். சரி, எல்லா இடமும் அப்படித்தான்.